வெல்கம். சரி, கேள்விக்குள்ள போலாமா? போலாம் ப்ரோ. இந்த கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த ஐடி ஃபீல்டு கம்பெனி, இந்த அவங்களாம் வந்து மெஜாரிட்டி இந்த ஏஐ ரோபோட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. மெஜாரிட்டி அதை மட்டுமே ட்ரஸ்ட் பண்றாங்க. ஹியூமன்ஸை விட வெறும் ரோபோட்ஸும் ஏஐ மட்டுமே ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. அது எப்படி ஒரு ரோபோட் இருக்குதுன்னா இல்லை ஒரு ஏஐ இருக்குதுன்னா இதுக்கு இது எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறது கற்றுக் கொடுக்குறது ஒரு ஹியூமன் தான். ஆனா இது இது மனிதனை விட ரோபோட்ஸ் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புறாங்க. இப்ப வரைக்கும் என்னன்னா ஏஐ பெட்டரா இல்ல ஹியூமன் பெட்டரா? தட் இஸ் கொஸ்டின். ஏஐ பெட்டரா ஹியூமன் பெட்டரா கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஹியூமன் தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏஐக்கு வந்து அவங்க ப்ரோக்ராமிங் தான் பண்ணிருப்பாங்க. ஒரு விஷயம் தப்பா செஞ்சிருச்சுன்னா அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அது திருப்ப 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 அந்த தப்பா செஞ்சுட்டே தான் வரும் வரிசையா. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. ஒரு வாட்டி தப்பா செஞ்சுட்டானா அங்க குவாலிட்டியில லாஸ்ட் செக் பண்ணும்போது அந்த தப்பா கண்டுபிடிச்சான்னு வச்சுங்களேன், திருப்பி அந்த தப்பா செய்ய மாட்டான், மாத்திப்பான். ஆனா ஏஐ பொறுத்த வரைக்கும் சரி, கோடிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ரோபோட்டிக் சொல்றீங்களா, ரெண்டுமே கோடிங் தான் எல்லாமே. அவங்க கோடிங்கை ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அது பாட்டு அடிச்சு தள்ளிடும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாக்கெட்னு வச்சுக்கலாம், தண்ணி ரஸ்னா பாக்கெட்னு வச்சுக்கலாம். ரஸ்னா பாக்கெட் வந்து நம்ம போட்டு ஒரு 100 ml அப்புறம் ஒரு பாக்கெட்னு போட்டோம்னா வரிசையா போட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஸ்டக் ஆகி பாதியிலேயே கட் ஆயிடுச்சுன்னா எல்லா பாக்கெட் வரிசையா வர எல்லா பாக்கெட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஃபெக்ட்லேயே தான் வரும். அது நம்ம இது பண்ண முடியும். இதே நீங்க மேனுவல் வச்சுக்கலாம், நம்ம ஆளுங்க டப்புனு அப்படி எடுத்து ஊத்துவாங்க, அப்படி இந்த மெழுகுவர்த்தியில அப்படி ஒரு கார்டு காட்டுவாங்க, முடிச்சிருவாங்க. ஆனா வேகமா வேலை நடக்கணும்னா நம்ம மிஷினை நோக்கி ஓடலாம். நமக்கு வேலை கரெக்டா இருக்கணும், கொஞ்சமான வேலையா இருந்தாலும் கரெக்டா நடக்கணும்னா மனுஷனை நோக்கி தான் வரணும். ஆனா நம்ம சேலரியை பேஸ்டா பார்க்கும்போது மனுஷனுக்கு வந்து சேலரி வந்து நம்ம கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம மிஷின் ஒன் டைம் வாங்கி வச்சிட்டோம்னா லைஃப் டைம் நமக்கு வந்து அது சர்வீஸ் மட்டும் தான் நடக்குது. உங்களுக்கு மாசம் மாசம் சேலரி கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் மட்டும் தான். சோ அதனால கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐசியும் மிஷின்ஸை நோக்கி தான் அவங்க போவாங்க, தவிர்த்து நம்மள மாதிரி ஆட்களை நோக்கி போக மாட்டாங்க. ஃபியூச்சர் அதான். அந்த எந்திரன் படத்துல வர மாதிரி தான் வேற போட்டு அது மாதிரி எல்லாத்தையும் போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வரப்போ இந்த இதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, நம்ம மனுஷனுக்கு தானே ஃபிங்கர் பிரிண்ட், ஏஐக்கு அது தேவை கிடையாது. அது பாட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். காலையில 8 மணிக்கு ஃபீட் பண்ணா 8 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எதுவும் கிடையாது. ஓனரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் நோக்கி போயிட்டே இருப்பாரு. எந்த ஒரு லாஸும் அவர் பார்க்க மாட்டார். ப்ராஃபிட் நோக்கி போயிட்டே இருப்பாரு. அடுத்தடுத்த மிஷின்ஸ்க்கு அப்டேட் பண்றதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா மனுஷன் நீங்க என்ன சொன்னதான் கரெக்ட். உனக்கு ஸ்பீடா இருக்கணும், உனக்கு அதிக ப்ராடக்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணனும்னா மிஷின் நம்பர். ஆனா உனக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கணும், குறைஞ்ச ப்ராடக்டா இருந்தாலும் கம்மியான ப்ராடக்டா இருந்தாலும் தரமானதா கொடுக்கணும் அப்படின்னு நீ மனுஷன் நம்பணும். மனுஷன் நம்பணும். குவாலிட்டி முக்கியம்னா மனுஷன் முக்கியம், குவான்டிட்டி முக்கியம்னா மிஷின் முக்கியம். என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம கேள்வி முடிஞ்சிருச்சு.